நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன். கர்த்தர் தருகிற வார்த்தையை நம்ம கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 9வது வசனம், 13வது வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்வதென்று உங்களுக்கு புரியாமல் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கடந்த மாத வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியில ஆமென், இந்த வசனங்களை ஆண்டவர் கண்களுக்கு முன்பாகவே காண்பித்துக் கொண்டிருந்தார். இந்த செய்தி சொல்லும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆமென். அவர்கள் யார் அப்படின்னா, அவரோடு இருக்கும்படி அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க போனதே இதுக்குதான், கடலுக்குள்ள போனதே இதுக்குதான். ஆனா போன இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல. அவர்களை கரையிலே கொண்டு வருகிறார். அந்த இடத்துல இயேசு நின்று அவர்களை கரையிலே வரவழைக்கிறார். கரையிலே வந்து அவர்கள் பார்த்த காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு என்ன தேவையோ அது அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் பார்த்தபோது அவர்கள் பார்வைக்கு அதுக்கு முதல்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இது யாருக்காக இருக்கும், இது யாருக்காக இருக்கும், இது யாருக்காக இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்குது, இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு வந்து அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தை, ஆமென், நமக்கு என்னது தேவையோ அதை அவர் உண்டு பண்ணி அல்ல, ஆயத்தம் பண்ணி தரப்போகிறார். ஆமென். அவர்கள் வந்து கண்டார்கள். பார்த்த போது அவர்களுக்கு தெரியவில்லை. அவங்க பார்த்ததும் போய் அதை எடுக்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது யாருக்குன்னே இன்னும் தெரியாது. யாருக்கா இருக்கும்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கிற சில நன்மைகளை கர்த்தர் நமக்காக எடுத்து நம்ம கையில தரப்போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடையவர்களுக்காக அக்கறையுள்ள தேவன் நம் தேவன். அவருடையவர்களுக்காக, அவர்களுடைய காரியத்தை அவருடையவர்களுக்காக, யார் யார் அவருக்குரியவர்களோ அவர்களுடைய விஷயத்துல மிகவும் அக்கறை உள்ளவர். 3 நாள் இருக்கும்படி வந்த ஜனங்களை இப்படியே அனுப்பிவிட்டால் இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை அப்படி அனுப்பாம அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு அப்பங்களை கொடுத்தார். அங்கே அப்பத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கவில்லை, அங்கே அப்பத்தை அற்புதம் செய்து கொடுத்தார். ஆனால் என்றென்றும் அவரோடு இருக்கும்படி எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க பாருங்க ஒரு கூட்டம். அவர்களுக்காக கர்த்தர் அப்பத்தை எப்படி கொடுத்தாருன்னா, அற்புதம் செய்து கொடுக்கவில்லை, ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அற்புதத்துக்கு ரொம்ப காத்திருக்க வைக்க மாட்டார், ஆனா ஆயத்தம் பண்றதுக்கு கர்த்தர் காத்திருக்க வைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் செய்வதற்காக அல்ல, கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவதற்காக, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை காண பண்ணுவதற்காக. இந்த காலை வேளையில ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆமென். இயேசுவோடு கூட சீஷர்கள் பல முறை படகுல போயிருப்பாங்க. ஆனா இயேசுவோடு கூட இவங்க படகுல போனதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஊழியத்துக்காக அல்லது வேற ஏதோ காரியத்துக்காக மட்டும்தான் இருக்கும். இப்பொழுது இவங்க போனது எதுக்காக அப்படின்னா, உண்மையில சொல்லணும்னா சாப்பாடுக்காக தான். ஆமென். ஒவ்வொரு காரியத்துக்கு. அப்போ எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இப்ப நான் ஆகாரத்துக்காக நான் போட் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஆமென். எனக்கு அதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போது என்னால சாப்பிட முடியாத ஒரு நிலைமை, அதுக்காக நான் பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. ஆமென். சில நேரத்தில் நம்முடைய லைஃப் ஆண்டவர் இப்படிதான் வச்சிருப்பார், நமக்கு புரியாது. அவர்கள்
கரையில் வந்து இறங்கின போது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஓட்டம் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்டாப் வச்சிருப்பார். அந்த இடத்துல ஒவ்வொரு நன்மையை வச்சிருப்பார். நம்ம லைஃபை திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஓடிட்டு தான் இருந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது கரையில இறங்குனது போல நம்ம ஒரு இடத்துல நிற்போம். அந்த இடத்துல அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை நடத்தின காரியத்துல ஒரு சிறு தவறு கூட இருந்திருப்பதாக நம்மளால சொல்லவே முடியாது. நாம வழி விலகி போய் நாம நம்முடைய புத்தீனத்துல போய் நாம இழந்து நஷ்டப்பட்டவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே தவிர ஆண்டவர் நடத்தி, அதை அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலரை தேவன் 40 வருடம் நடத்தினார். ஒரு இடத்துல கூட ரூட்டு மாறிட்டுப்பா தெரியாம இங்க கொண்டு வந்துட்டேன் அப்படி அவர் சொல்லவே இல்லை. காரணம் அவருக்கு தெரியும். ஆமென். யோபு சொல்லுகிற, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் இந்த ட்ராக் எங்க போயிட்டு இருக்கு, இது எங்க போய் நிக்கும், அந்த நிக்கிற இடத்துல என்ன இருக்கும், எல்லாம் அவர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். கரை இறங்கின உடனே யோபுவின் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சமுத்திரம் தான். அவன் லைஃப்ல அவனும் படகும் கரை இறங்குது. அவன் இறங்கி பார்த்தது அவனுடைய முந்தின நிலைமையை பார்க்கலாம். அவனுக்கு நற்செய்தி உண்டாகிற எல்லாம் இதெல்லாம் யாருக்கு அப்படி பார்க்கும்போதுதான் கர்த்தர் வந்து எடுத்து கொடுக்கிறார். ஆமா, இவங்க கடல்ல தான் போய் பார்க்க போனாங்க. மீன் பிடிக்க கடல்ல தான் போனாங்க. மீனை பார்க்கணும்னா கடலுக்கு போனோம். ஆனா கடல்ல இவங்க வலைய போட்டு பார்த்திருப்பாங்களா, தூண்டில் போட்டு பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வலை இருந்திருக்கு போட்ல. இவங்களுக்கு ஒண்ணுமே பார்க்கல. போயிட்டு திரும்பி வராங்க. கரையில வந்து இறங்கின உடனே இந்த காலை வேளையில என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம்ல, ஒரு கரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? நம்ம இந்த போட்டு போய் ஒரு இடத்துல நிக்கும், அங்க எனக்கு ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இருந்து 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ல நம்ம இந்த செய்தியை கேட்கலாம். முதலாவது காரியம், தேவன் நமக்கென்று ஒரு நன்மையை வைத்திருக்கும் போது அதை வேறு வழியில் அடைய முயற்சிக்காதே. இதுதான் இந்த காலை வேளையில கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கொஞ்சம் சொர்ன்னு யாரும் ஆமென். அப்பதான் நமக்கு இந்த எல்லா அந்த தூக்கம் அதெல்லாம் போகும். ஆமென். தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில அது வேறு வழியில் அடைய முயற்சிக்காதே. இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி 5வது மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில அவன் பிளான் பி பிளான் சி போட்டுட்டு இருக்கிற சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். வேறு வழி. ஆமென். இது உலகத்தின் பார்வையில காமனானது. மீன்பிடிக்க எங்க போனோம்? கடலுக்கு போனோம். ஆனா இவங்களுக்கு மீனை கர்த்தர் எங்க வச்சிருந்தா? கரையில. இதே ஆண்டவர் தான் லூக்கா 5வது அதிகாரத்துல மீன் கிடைக்கலன்னு சொன்னதும் எங்க கூட்டிட்டு போறாரு தெரியுமா? கடலுக்கு, ஆழத்துக்கு கொண்டு போறார். ஆமென். அதாவது அழைக்கப்பட்டவங்க வாழ்க்கையில அந்த நன்மைக்கான ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்கதான் அது கிடைக்கும். நன்மையை அடைவதற்கான ஒரு மார்க்கத்தை வச்சிருக்கிறார். அந்த பாதையில பயணித்தால் மட்டுமே அது கிடைக்கும். தானியேலால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு உயர்வு கிடைத்தது. ஆனா ஆண்டவர் இவங்களுக்குன்னு வச்ச உயர்வு எந்த பாதையில போய் தான் அடையணும்னு தீர்மானிச்சாரு தெரியுமா? கரெக்டா அடிக்கிறீங்க, அக்கினி. அதனாலதான் நீங்க 2வது அதிகாரம் கடைசி பார்க்கும் போதே தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நல்ல ஒரு ஸ்தானத்துல வச்சுட்டாங்க. ஆனா அதை அடைகிறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு ட்ராக் போட்டிருக்கிறார். அந்த பாதையில பயணிக்க வச்சிருவார். ஆமே. அடுத்த அதிகாரமே சாப்டர் அப்படி மாறுது. டோட்டலா எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஒரு திடீர்னு ஒரு பெரிய சிலை உண்டு பண்ணி வைக்கிறாங்க. இதை எல்லாரும் வணங்கணுங்கிறாங்க. அந்த வணங்குறவங்கன்னு ராஜா என்னென்ன லிஸ்ட் போட்டாரோ அந்த லிஸ்டுக்கு மேல பதவியில இருக்கிறதா யாரு அப்படின்னா தானியேல். அதனால தானியேலுக்கு வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் தானியேலை மனசுல வச்சுட்டு தானியேலை விட்டுட்டு மீதி கீழே இருக்கிற அவ்வளவு பொறுப்புல இருக்கிறவங்க பேர் எழுதிடுவார். நீங்க தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் நீங்க வீட்டுல படிச்சீங்கன்னா தெரியும். அந்த பொறுப்புல யாரெல்லாம் வருவா அப்படின்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வருவாங்க. அப்ப தானியேலை மாதிரி இவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா எஸ்கேப் ஆக முடியாது. அப்ப இவங்க வணங்கிதான் ஆகணும். ஆனா இவங்க வணங்கல, உறுதியா நிக்கிறாங்க.
தானியேல் கண்டிப்பா போய் சொல்லியிருப்பார், ராஜா நல்ல பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா உறுதியா இருக்கிறார், இவங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தப்புவித்தாரா இல்லையா? தப்புவித்தார். அப்ப ஆண்டவர் நினைச்சிருந்தா, அவர் தானே முதலே வந்துட்டார் அக்கினிக்குள்ள. இந்த நேபுகாத் நேச்சர் ஃபர்ஸ்டே எதை பார்த்திருக்கலாம் தெரியுமா? கர்த்தர் உள்ள நிக்கிறத பார்த்திருக்கலாம். இவங்களை தூக்கி போட வரும்போதே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இருந்தா இவங்களை இந்த அக்கினியில தூக்கி போட ஆண்டவர் வந்து விட்டுருக்க மாட்டார், தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க. நான் வந்துட்டாருப்பா அப்படி சொல்லி. ஆனா இல்ல இந்த அக்கினியில போட்டுதான் ஆகணும். சில தேவன் வைத்திருக்கிற சில ஸ்தானத்தை, சில நன்மைகளை, சில ஆயத்தம் பண்ணின காரியங்களை நாம் அடைவதற்காக தேவன் சில பாதையை நம்முடைய வாழ்க்கையில நியமித்திருப்பார். ஒரு ட்ராக் அவர் போட்டார்னா அந்த ட்ராக்ல பயணித்துதான் அந்த நன்மையை நாம் அடைய முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேறு வழியை நீ தேடாத, உனக்கு கிடைக்காது, இன்னொருத்தனுக்கு கிடைக்கும். இன்னொருத்தனுக்கு வலை, பேதுருவை தவிர வேற யார் நைட்டு வலை போட்டாலும் மீன் கிடைச்சிடும். ஆமென். நீ தேடாத வேறு மார்க்கத்தை. ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. 4 பெரிய ராஜாக்களோடு ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தத்துல ஆபிரகாம் ஜெயிச்சிருவாரு. அந்த 4 ராஜாக்களை ஆபிரகாம் அழிக்க மாட்டார், துரத்தி விடுவார். பொதுவாகவே 2 நாட்டுக்கடையில் யுத்தம் நடக்கும் போது தோற்கிற ராஜாவை கொண்டு விடுவார்கள். ஏனென்றால் இவர்களுடைய பாதுகாப்புக்கு. ராஜாவை மட்டுமல்ல, அந்த குடும்பத்திலே யாரையும் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரையும் கொன்றுவாங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து பழி வாங்குவாங்க, அதனால மொத்தமா அழிச்சுவாங்க. ஆனா இந்த ஆபிரகாம் பண்ண யுத்தத்துல ராஜாக்கள் கொலை செய்யப்பட மாட்டாங்க, துரத்தப்படுவார்கள். ஆபிரகாம் தளர்ந்து வரும்போது மெல்கிசேதேக் ஆபிரகாமை எதிர்கொண்டு வருகிறார். எதிர்கொண்டு வந்து அவனுக்கு அப்பவும் ரசமும் கொடுத்துட்டு சொல்லுவாரு, ஆதியாகமம் 14:19, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை? வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. அப்ப உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், ஒரு தேவ பிள்ளைக்கு வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்படி சொல்லி பிளஸ் பண்ணுவார். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க பாரு, உனக்கு நன்மை எங்க இருந்து தான் வரணும் தெரியுமா? பரத்திலிருந்து வரணும், அவர் வைத்த வழியிலிருந்து வரணும், அவர் நியமித்த மார்க்கத்திலிருந்து தான் வரணும். இதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். உனக்கான பிளெஸிங்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அப்ப அவர் என்ன ரூட்டு போட்டிருக்கிறாரோ, அவர் என்ன மார்க்கத்தை வைத்திருக்கிறாரோ, அவர் எப்படி உன்னை நடத்தி எங்கெங்க எப்படி பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படிதான் அந்த ஆசீர்வாதங்கள் வரும். இப்படி சொல்லிட்டு முடிக்கும் போது சோதோமின் ராஜா வரான். சோதோமின் ராஜா வந்ததும் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை உள்ள இருக்கிறதுனால கையை ஆபிரகாம் மேல தூக்கிட்டான். ஆமென். வேறு மார்க்கத்தை தேடி இவன் ட்ராக் மாதிரி போகல. ஏன்னா இவனுக்குள்ள என்ன இருக்கிறது, என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது என்றால், எனக்கான நன்மை வந்து அங்க இருக்கிறது. உனக்கான ஆண்டு, நம்முடைய 1000 தேவைகள் நமக்கு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அந்தந்த நன்மையை அடைவதற்கான ஒரு ட்ராக் அவர் போட்டிருக்கிறார். அதுல பயணிக்கும் போது அந்த நன்மைகள் நமக்கு வந்து சேரும். இவங்க வந்து திடீர் நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு பேதுரு சொல்றார். நான் மீன் பிடிக்க போறேன். சீஷர்களும் யோவான் யாக்கோபு எல்லாரும் கூட போறாங்க, எல்லாரும் கூட போறாங்க. இவங்க தேவைக்கு தான் போறாங்க. இவங்க ஆசைக்கு போகல. இவங்க ஆசை வேற, தேவை வேற. இவங்க போனதுக்கு அதனாலதான் ஆண்டவர் வந்து, ஆனால் நீங்க போயிட்டீங்கல்ல, எப்படி போயிட்டீங்கல்ல அப்படி சொல்லவே இல்லை. அவர் வந்து நீ இப்படி பின் வாங்கிட்ட பேதுரு எதுவுமே இங்க சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவங்க போனது ஆசைக்கு இல்ல, இவங்க போனது தேவைக்கு. தேவைக்கு. ஆனால் தேவை சந்திக்கப்படல. ஏன் சந்திக்கப்படல? அந்த தேவையை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். என்னுடைய தேடலில் என் தேவை சந்திக்கப்படவில்லை என்றால் எனக்கு என்ன தேவையோ அதை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் வந்து தேடலை மாத்தணும். எங்க மாத்தணும்னு அவர்கிட்ட மாத்தணும். வேறு வழியை தேடாதீங்க. ஆண்டவர் ஒரு ரூட்டை போட்டு வச்சிருக்கிறார். இதுல நீ பயணித்தால் இந்த நன்மையை பார்க்கலாம். ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தார். நீ இதுல வா, வந்து வா, மோரியா மலைக்கு நான் ஒரு குறிக்கிற இடத்துக்கு வா. அந்த பாதையில் இவ்வளவு வேதனை உள்ள வைத்து நடந்திருப்பான் ஆபிரகாம். ஈசாக்கு வேற கேட்கிறான், அப்பா வலிக்கான ஆட்டுக்குட்டி, ஒரு குழந்தை ஒண்ணுமே தெரியாத இன்னசென்ட் பாய், அவன் கேட்கிறான் வலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அந்த முகத்தை எப்படி பார்த்திருப்பான் ஆபிரகாம். ஆனால் அந்த கரையில இறங்கின போது, அந்த கரையில் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது அங்கே அவர்கள் கண்டார்கள். அவர்கள் எதை பார்த்துட்டு இருக்கிறாங்க?
அதை அவர் கையில் எடுத்து கொடுக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை யோசேப் மேல குற்றப்படுத்தி சிறைச்சாலையில தூக்கி போடுவாங்க. சிறைச்சாலையில இருக்கும்போது யோசேப்பு வந்து 2 பேர் சொப்பனம் பார்ப்பாங்க, 2 பேருக்கு அர்த்தம் சொல்லுவான். அதுல ஒருத்தனுக்கு வந்து அந்த அர்த்தம் ரொம்ப நன்மையா இருந்துச்சு. 2 அர்த்தம் நடந்துச்சு. ஆனா ஒருத்தன் வந்து அதனால வாழ்வு பெற்றான். அவன் யாரு தெரியுமா? பானபாத்திரக்காரன். அப்போ பானபாத்திரக்காரன் யோசேப்பு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து, ஆதியாகமம் 40:14, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். உண்மையிலே இந்த ஜெபத்தை யார்கிட்ட செய்ய வேண்டிய ஜெபம் தெரியுமா? என்னை நினைத்தருளும், எனக்கு தயவு காட்டுங்க, என் காரியத்தை குறித்து நீங்க பேசுங்க, என்னை விடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதமாகும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட வைக்க வேண்டிய விண்ணப்பத்தெல்லாம் யார்ட்டையோ வச்சிட்டு இருப்போம். அந்த இந்த வார்த்தை என்ன ஒரு இருந்த நிலைமை, அப்படிப்பட்ட நிலைமை. அதாவது பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி கூட சொல்றாங்க, யோசேப்பு இருந்த சிறையை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றம் சாட்டப்பட்டு அடைக்கப்பட்ட சிறை வந்து அந்த இடத்துல நிமிர்ந்து கூட ஒழுங்கா நிக்க முடியாதான். அந்த அவ்வளவுதான் ஹைட் இருக்கும். இப்படி குனிஞ்சுதான் அப்படியே போயிட்டு இப்படி வரும். ஆமே, ஒரு கட்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லா இனி இப்படிதானா அவன் சொப்பனா. ஏன்னா இவனுக்கு தெரியுது, இவனுக்குள்ள இருக்கிற அந்த கிருபை அவனுக்கு புரியுது, இது நடக்கும், இவனுக்கு வாழ்வு கிடைக்கும். ஒருத்தருக்கு வாழ்வு கிடைக்குதுன்னதும் அவன்கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்க ஆரம்பிக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? பானபாத்திரக்காரன் அவனை மறந்து விட்டான், யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். இப்போ அடுத்த கேள்வி கேட்கிறேன். திருப்பி பார்வோனுக்கு யோசேப் மேட்டரை சொன்னது யாரு? பானபாத்திரக்காரன் தான். ஆமே. ஆனா ஆண்டவர் இன்னும் 2 வருஷம் யோசேப்பு இதுல இருக்கணும்னு அவர் தீர்மானித்திருந்தார். ஆமே. அதாவது நமக்கு பல நேரத்தில் என்ன தோணும்னா, சில டைம் நம்ம நினைப்போம் தெரியுமா, நான் முந்தியே சர்ச்சுக்கு வந்திருந்தா அப்படின்னு நினைப்போம். ஆமே, அது வந்திருக்கணும், நீங்க வரலன்னு என்ன பண்ண, அது வேற. அவன் சில நேரத்தில் நமக்கு தோணும், இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா, இது இவங்க இருக்கும்போது நடந்திருந்தா, அது அவங்க இருக்கும்போது நடந்திருந்தா, இது லாக்டவுனுக்கு முன்னாடி நடந்திருந்தா, இப்படி எல்லாம் நம்ம மைண்ட்ல தோணும். இல்ல, ஆண்டவரை குறித்த வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே எப்படி செய்வார் தெரியுமா? நேர்த்தியாய் செய்வார். அப்ப நம்மள ஒருத்தங்க மறக்கிறாங்கனாலும் அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய கிரியை இருக்கிறது என்று ஒரு தேவ பிள்ளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. இவ்வளவு நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை என் மேல் தயவு வைத்து என்னை நினைத்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். நீ நினைச்சா எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அந்த இன்னொரு மார்க்கத்துல அவன் ஒரு விடுதலையை தேட ஆரம்பிக்கிறான். இது யோசேப்புக்கு, இது யோசேப்பின் ஆசை அல்ல, யோசேப்பின் தேவை. தேவை நம்முடைய வாழ்க்கையில தேவையான காரியத்துக்கு கூட நம்ம ஆசைப்படல. ஒருத்தன் பசியில இருக்கிறவனுக்கு என்ன ஆசை இருக்கும்? எனக்கு ஏதாவது கிடைச்சா போதும் இருக்கும். பசியில இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவன்கிட்ட வந்து அவன் ஆப்ஷன்ல வைக்க மாட்டான், அவன் ஏதாவது இருந்தா கொடுங்க. ஏதாவது தாகத்துல நாவு வந்து இப்படி ஒட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து தண்ணி, அது சுடு தண்ணியா இருந்தா என்ன, சூடு இல்லாத தண்ணியா இருந்தா என்ன, அந்த டைம்ல இது வந்து அக்வாஃபினாவா, இது பிஸ்லேரம் கேட்டுட்டு இருந்தா ஆல் அவுட் ஆயிடும். அவனுக்கு அந்த டைம் என்ன தேவை அப்படின்னா அவனுக்கு தண்ணி தேவை. இவர்கள் வந்து ஆசையில, யோசேப்பு கேட்டது ஆசை நிறைவேறல, தேவை சந்திக்கப்பட. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்துல ஒரு நேரம் சாப்பிடுற ஆகார மேட்டர்ல கூட கர்த்தர் வந்து எவ்வளவு வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறார் என்பதுதான் இந்த காலை வேளையில கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இதுக்கு நீ அங்க போயிருப்பா, இதுக்கு நீ இங்க போயிரு, அப்படி விட மாட்டார். என்னுடைய ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் அறிவார், ஒவ்வொரு தேவையும் கர்த்தர் அறிவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரா எனக்கான ஒரு காரியத்தை அவர் ரெடி பண்றாருன்னா அந்த காரியம் வேற எங்க போனாலும் யார்கிட்ட போனாலும் கிடைக்காது, மற்றவங்களுக்கு கிடைக்கும். ஆமே, கடல்னால கடல் மேட்டரே சொல்றேன், மற்றவங்களுக்கு வலை போட்டா கிடைக்கும். ஆமே, நீங்க வலை போட்டு கிடைக்கலையா, அவர் ஏற்கனவே பிடிச்சு வச்சுட்டாரு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேறு வழியை தேடாது. 2வது ஒரு காரியம், கர்த்தர் உண்டு
கலங்காதே, கர்த்தர் உண்டு. 21:4 சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஆமென். இயேசு கரையிலே நின்றார். கர்த்தர் உண்டு. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட இல்லாதது போலதான் இருக்கும். ஆமென். ஆனா அதே நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தில் தான் நாம இருக்கிறோம் என்பதை அந்த காலை வேளையில ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். கடல்ல இல்லை, இதே சீஷர்கள் கடல்ல தத்தளித்த போது அவர் நடந்து வந்தார். ஆமென். ஆண்டவர் கடல்ல நடந்து வராருன்னு அதன் அர்த்தம் என்னன்னா, இனி அவர் வராம இந்த போட்டு நகராதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா கடல்ல வராம கரையில இருக்கிறாருன்னா அதன் அர்த்தம் என்ன? நீ இழுத்துட்டு வா. ஆமா, நீங்க அதுக்கு கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 21வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு அப்படிதான் செட் பண்ணியிருப்பார். இப்போ அடுத்த கேள்வி. அவன் டைம் ஆயிட்டு 3 பாயிண்ட் சொன்னேன், நான் இங்கே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்து டச் பண்ணிட்டு, அதாவது மீன் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறல்ல, அப்படியே வலை போட்டு வலை போடுறாங்க. 153 பெரிய மீன். அதான் ஆண்டவர் இப்படிதான் வரணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. அப்படிதான் வரணும். இவங்க எப்படி வராங்க? இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா அவர் அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். சிலர் அவங்க ஃபேமிலியை ஒத்தைக்கு இழுத்துட்டு போவாங்க. விசுவாசத்துல, ஃபெய்த்ல அவங்க மட்டும் நிற்பாங்க. இழுத்துட்டு கரையில தான் நிக்கிறார். அவர் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனா அவருக்கு தெரியும், இவன் இழுத்துட்டு வர்றதுக்கான ஸ்ட்ரென்த்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த முள்ள என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. இல்ல, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அந்த பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இல்ல, என்னால இழுக்க முடியல. நீ இழுத்துட்டு வா, இழுத்துட்டு வா. இவங்க இழுத்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இழுத்துட்டே வராங்க, இழுத்துட்டே வராங்க, இழுத்துட்டே வராங்க. இழுத்து கரையில வந்து பார்க்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா. சிலர் இப்படிதான் ஒத்த ஃபேமிலியை ஒத்த விசுவாசத்துல இழுத்துட்டு வராங்க. அவன் டெய்லி எழும்பும் போது கேள்விகள், வீட்டுக்குள்ள இருந்து கேள்விகள். அப்படி அந்த அமெரிக்கா ஈரான் ராக்கெட் விடுறது மாதிரிதான். எங்க இருந்து வரோன்னு தெரியாது, யார்கிட்ட இருந்து வரோன்னு தெரியாது, வந்து அட்டிக்கும். ஆனாலும் இழுத்துட்டு 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 வரும்போதே ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கண்களை ஏறெடுத்து பார், கரை தெரியும். எப்படி இது என் கரை, இது எனக்கான கரை என்பதை நான் அறிந்து கொள்வேன். அதிலே கர்த்தர் நிற்பார், கர்த்தர் நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் தூக்கம் முடிவானவர். விடியற் காலமான போது கர்த்தர் கரையில எப்படி நிற்கிறார்? கரையில நிற்கிறார். இந்த காலை வேளையில என்ன கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஆமென், அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று 21:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒண்ணுமே இல்லை, கலங்காதே. ஆமென். கரை சேருகிற ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் காத்திருக்கிற உள்ளமே, கலங்காதே, கர்த்தர் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல 2 பேருக்கு கை கொடுத்து நம்பிக்கையா சொல்லுங்க, கலங்காதே, கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரு காரியத்தை சொல்லி அப்படியே ஜெபிக்க விரும்புகிறேன். 21வது அதிகாரத்தின் 8-9 வசனங்கள்ல தான் நம்ம பார்த்து, அவங்க இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கரையில யார் நிக்கிறா? கர்த்தர் நிக்கிறார். அப்ப இவங்க உண்மையில யார்கிட்ட வராங்க? கர்த்தர் கிட்ட வராங்க. அவ்வளவுதான். ஆமென். அதாவது எனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் எங்க ரிவீல் ஆகும் தெரியுமா? ஆண்டவரோடு இருக்கிற க்ளோஸ்னஸ் இருக்குல்ல, ஆண்டவரோடு closeness to God reveals what God has prepared. ஆமென். ஆண்டவரோடு உள்ள நெருக்கம், கர்த்தர் உனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்படும். இதுதான் இந்த 3 பாயிண்ட்ல பிரதானமான பாயிண்ட். ஆமென். அப்ப நம்முடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னா, கரி நெருப்பு மேல, அது மேல வச்ச மீன் அப்படி இருக்கக்கூடாது. எனக்காக காத்து கொண்டிருக்கிற கர்த்தர், ஆண்டவரோடு உள்ள நெருக்கம். ஆமென். அதாவது எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எங்க மறைந்திருக்கிறது தெரியுமா? காட்ஸ் பிரசன்ஸ்ல, தேவ பிரசனத்துல எனக்கு வேண்டியவைகள் மறைந்திருக்கிறது. நான் அந்த பிரசனத்துக்குள்ள என்றாகும் போது என் கண்கள் அதை காணும்.
ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்ப தூரத்துல இருந்த போது அவனுக்கு என்ன தெரியுது? இடம் தெரியுது. என்ன தெரியல? சூப்பர், ஆட்டுக்கடா தெரியல, இடம் தெரியுது. தூரத்துல இருந்து ஏதோ தெரியுது, ஏதோ வச்சிருக்கிறாருன்னு தெரியுது, என்னமோ எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருன்னு தெரியுது. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆபிரகாம் திரும்பி மலை ஏறினா பாருங்க, கிட்ட வரான் பாருங்க, நெருக்கமா வந்து இப்பொழுது 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இவங்க போட்டுல இருக்கும்போது இவங்க கண்கள் இயேசுவை கண்டது. இவங்க கிட்ட வந்து கரை சேர்ந்த உடனே இப்போ எதை கண்கள் பார்க்குது தெரியுமா? அவர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்ததை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணது, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தினதை நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ கிட்ட வா, அவருக்கு நெருக்கமா வா, அவர் அருகே வா. ஆமென். ஆண்டவரோடு உள்ள நெருக்கம். ஆமென். நிறைய காரியங்களை நாம பார்க்கவே இல்லை லைஃப்ல. ரீசன் என்ன? ஆவியானவர் சபைக்கு, சபை என்று சொல்லும் போது ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், சிலர் ஒரு நினைக்கலாம், ஐயோ இது அவங்க சபைக்கு தான் சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆமென் சொல்லுகிற சத்தம் என்ன அப்படின்னா, என் கூட நீ நெருங்கல, அதனால உன் லைஃப்ல நிறைய காரியம் மிஸ் ஆயிட்டு. அவன் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன், மிஸ் ஆயிட்டு, இது மிஸ் ஆயிட்டு, இது மிஸ் ஆயிட்டு, இது மிஸ் ஆயிட்டு. நிறைய மிஸ் ஆனதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? என் பிரசன்ஸ்ல இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, ஆமென், வெண்கல இரும்பு கதவுகளை உடைத்து வெண்கல தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அநேகர் அநேகர் அநேக காரியங்களை இழக்க காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு தூரம் இருக்கிறது. சீஷர்களுக்கும் இயேசுக்கு இடையே 200 முழ தூரம் இருக்கிறது. ஆண்டவர் வந்து இங்க இருந்து சத்தம் போட்டிருக்கலாம்ல. தூரமா இருக்கும்போது அவர் சொல்றார், நீ வலைய போடு, நீ பிடி, நீ இழுத்துட்டு வா, நீ இழுத்துட்டு வா. தூரமா இருக்கிறது வரைக்கும் நம்ம தான் இழுத்துட்டு இருப்போம். ஆனா கிட்ட வந்து பார்த்த போது, இதை நீங்க சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே, இதை நீங்க நிறைய காரியத்தை இழுத்து இழுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த மே மந்த் மட்டும் இல்ல, இந்த மே மந்த்ல நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, ஆமென். இன்னொரு வழி போய் கர்த்தர் உன்னை தராம இருக்கிறார்னா, அவர் அதற்கான ஏற்கனவே ஒரு பாதையை வச்சிருக்கிறார், அதுலதான் நடத்துவார். சிலருக்காக ரெக்கமெண்ட் பண்ணா உடனே கிடைக்கும், ஆனா அதே ஆள் நமக்காக பண்ண கிடைக்காது. ஆமென். அவங்க சொல்லுவாங்க, என் லைஃப்ல நான் இப்படி ஒண்ணு பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உண்டா தெரியல, சரி ரைட், அவர் எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தருக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இவருக்கு வேலையும் போச்சு. அப்படி கிருபை பெற்றவங்கள உண்டு. நமக்காக ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வேலையும் போச்சு. இவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன், இப்போ என் வேலையும் போச்சு. சில டைம் புரியாது நமக்கு, என்ன இவங்க அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கு பண்ணியிருப்பாங்க, நடக்கல. நம்ம மைண்ட் எப்படி சொல்லணும்னா, இவங்க எனக்கு பண்ணல. ஏன் அப்படின்னா, அப்ப அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது யாருக்கு? அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது யாருக்கு? பேதுருவே, உன் பிளான் எனக்கு புரியுது, நீ கடல்லையே மீன் பிடிச்சு போட்லயே சமைச்சு தந்தூரி ஃபிஷ் சாப்பிடலாம் பிளான் போட்டியா? நான் இங்க உனக்கு சுட்டு வச்சிருக்கிறேன், இது யாருக்கு? ஆமென். ஆண்டவர் உன்னை ஆயத்தம் பண்ணி எனக்கு தருவதற்காக. அப்போ தேவன், ஓகே, இதுல நான் நிக்கணுமா? இன்னும் நிக்கணும், பயணிக்கணுமா? இயேசு கிறிஸ்து ஆவியில கலங்குவார். ஏன்னா அடுத்தவர் பாடு மரணத்துக்குள்ள போக போகிறார். அப்போ ஆவியில கலங்கி, ஆண்டவரே இதை என்னை விட்டு எடுத்து போடும் அப்படின்னு நான் கேட்பேனா? இல்லை இல்லை, இதற்காகவே இந்த வேளைக்குள் நான் வந்தேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நியமிச்சிருக்கிறார், எதுவரை நியமிச்சிருக்கார், அதுவரை நான் பயணிக்கணும். அடுத்து நம்முடைய போக்கஸ் கிறிஸ்து இருக்கிறார், கர்த்தர் உண்டு. சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அதுவும் எது பக்கத்துல நிக்கிறார் தெரியுமா? எனக்கு எது ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது பக்கத்துல நிக்கிறார். இல்லைன்னா சத்துரு வந்து எடுத்துட்டு போயிடுவான். பறவையை குறித்து நான் கலங்க தேவையில்லை. இல்லைன்னா வேற ஏதோ வந்து இங்க மீன் கழுவி வச்சுட்டு யாரோ போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வராருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போறதுக்குள்ள ஏதோ வந்து தூக்கிட்டு போயிருது. ஆனா இங்க அந்த பயம் கிடையாது. ஏன்னா யார் நிக்கிறா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறா,
எனக்கான நன்மை ஆயத்தமாக்கப்படுவது மட்டுமல்ல, அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆயத்தமாக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நான் அவர்கிட்ட நெருங்கிட்டேனா என் கண்கள் அதை காணும். இந்த மே மந்த்ல நீங்க பார்க்க நினைக்கிறீங்களா ஆயத்தம் பண்ண நன்மையை? க்ளோஸ் ஆகுங்க. க்ளோஸ் ஆகுங்கன்னா அந்த க்ளோஸ் இல்ல, அவரோடு நெருங்குங்க. நெருங்கிட்டீங்கன்னா நீங்க தூரத்தில் இருக்கிறது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாமே ஆட்டுக்கடாவை மலை ஏறும் போதும் தெரியாது, விசுவாசம் இருக்கு. ஆனா பார்க்கணுமே, பார்க்கணும். நீ மேல ஏறிவா, நீ பக்கத்துல வா, நீ நெருங்கி வா. நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரே உனக்கு காத்திரவர்கள் நீ உண்டு பண்ணி வைத்தது ஒரு கண்ணும் காணல, ஒரு கண்ணும் நீ காணலன்னு உனக்கு காட்டுறதுக்கு தான் உண்டு பண்ணி வச்சிருக்கு. இதுவரை காணல, ஆனா நீ என்னைக்கு பார்க்க போற? நீ நெருங்கி வா, கரையில இறங்கு. எங்க கரையில இறங்கணும்? அவர் கிட்ட வந்து இறங்கு. அவர் சமூகத்துல வா, நீ கிட்ட வா. யோசேப்புக்கு பக்கத்துல வந்து உட்கார வச்சாங்க பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தன் பங்கை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத அப்படி பாக்குறாங்க. வரிசையா உட்கார வச்சு இதெல்லாம் பாக்குறாங்க. மேவிபோசேத்தே, நீ வா பக்கத்துல, ராஜா பந்தியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கான மேன்மையை அவன் பார்க்கிறான். எனக்கு கேட்கிறான், நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்குறீங்களோ ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்ததை உங்க கண்கள் காணும். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் பார்க்கல அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரோடு நெருங்கணும், இன்னும் நெருங்கணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் என் கண்கள் காணும்படியாய் நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நெருங்கும் போது கரையிலே வந்து இறங்கின போது ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்ட்ட இந்த காலை வேளையில ஒரே ஒரு கிருபையை கேட்கலாமா? ஒரு கிருபைனா ஒரு குறிப்பிட்ட காரியம் என்ன? இன்னும் நெருங்கணும். ஆண்டவரே, எனக்கு வேண்டியதை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். நான் வேறு வழியை தேடி போயிடக்கூடாது, நீங்க என்ன பாதையை வச்சிருக்கிறீங்களோ அதுல நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, வாழ்ந்திருப்பதோ தாழ்ந்திருப்பதோ நீங்க என்ன செட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதுல நிலைக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர், கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நெருங்கணும். ஆண்டவர், அதிகமா நான் தள்ளி நின்று பார்த்தது போதும் ஆண்டவரே, ஆண்டவரே. சகையுவே, சீக்கிரமா இறங்கிவான்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நீ எங்கேயோ நின்று என்ன பார்க்க கூடாது. சகையுவே, வா, என் பக்கத்துல நின்று பாரு, என் அருகில வந்து பாரு, உன் வீட்டுக்கு நான் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை வந்து பாரு. ஹalleluya, hallelujah. Amen. Closeness to God reveals what God has prepared. ஆண்டவரோடு உள்ள நெருக்கம். ஆமென். இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் துணிக்க பண்ணுகிறார். நீ நெருங்கி பாரு, நான் ஆயத்தம் என்ன உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத நீ பாப்ப. ஆமென். கடல்ல உனக்கு மீன் கிடைக்கும், அப்பம் கிடைக்காது. ஆனா என்கிட்ட வா. ஆமென். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமானது நான் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஹalleluya. ஆமென். கடல்ல மீன் கிடைக்கும், கரையில அப்பம் கிடைக்கும். அவர்கிட்ட வந்தா எல்லாமே கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடல்ல மீன், கரையில அப்பம். இயேசுட்ட வந்தா கடல்ல உள்ளதும் கிடைக்கும், கரையில உள்ளதும் கிடைக்கும். வானத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, உங்க கூட இல்லைங்கிற ஒரு காரியத்தை வச்சு நான் விலகிறவனா இருக்க கூடாதுப்பா. ஆமா, இந்த கிருபையை கேட்கலாமா? ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் இழுத்து கொண்டு வந்துட்டேன், கஷ்டப்படுறேன்ப்பா. நான் ஒருத்தைக்கு கஷ்டப்படுறேன். நைட்டு இருந்து நான் தான் எழும்பி இருந்து ஜெபம் பண்றேன், காலையில நான் தான் எழும்பி இருந்து ஜெபம் பண்றேன். இப்படி யாராவது புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இழுத்து கொண்டு வர அந்த கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறா. ஆமே, நீ கிட்ட வா, கிட்ட வந்து பாரு. கடல்ல உள்ளதும் கரையில் உள்ளதும் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மை உண்டு சகோதரா. ஆமென். இந்த மே மந்த் அநேகர் வாழ்க்கையில கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது என்னது என்பது வெளிப்படுத்தப்படுகிற மாதமா இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். நன்றி தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். அப்படி சமூகத்துல கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட், நீர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறீர்.
அந்த முடிவில் நீங்க நிக்கிறீங்க, அந்த கரையில நீங்க நிக்கிறீங்க. தள்ளாட விட மாட்டீங்க. ஆண்டவரே, நன்மையை காண பண்ணுவீங்க. உம்மோடு உள்ள நெருக்கம், எங்களுக்கான ஆயத்தம் பண்ணினவைகள் வெளிப்படுத்தப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்னும் நெருங்க வைங்க, நெருங்க வைங்க. ஆண்டவர், அதுல கவனம் செலுத்த வைங்கப்பா. நன்மைகளில் அல்ல, அதிலே கவனம் செலுத்த. உங்க கூட இருக்கிற அந்த நெருக்கத்துல எங்க வாழ்க்கையில எங்களுக்கென்று காணப்படுகிற நன்மைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் மறைந்திருக்கிறது. அதற்குள்ளே வந்து அதெல்லாம் வெளிப்படுத்தப்பட கண்கள் காண கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதிகமாய் நெருக்கம். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒரு விசை கூட, அப்ப நெருங்கணும்பா, நெருங்கணும்பா. நான் தள்ளி நின்னது போதும்பா, தூரத்துல நின்னது போதும்பா, நெருங்கணும் ஆண்டவரே. கிருபை தாரும், எங்களை ஆட்கொள்ளும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க அனுகிரகம் செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இஸ்ரவேலருக்கு எகிப்தியருக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன் உங்களுடைய பிள்ளைகள் எந்த ஒரு தாழ்ச்சி இல்லாம வாழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுதுப்பா. உமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் ஏற்படுத்தும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்தில் பாதுகாத்துக்கோங்க. வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை நினைக்கிறோம். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்குவதாக. சபையில நடக்கிற, வெளியே நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் எல்லா விதத்துல நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். நீர் ஆண்டவரே, கடலில் உள்ள மீனையும் கரையில் உள்ள அப்பத்தையும் கொடுத்தவர். வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதத்தை தருகிறவர். அப்படி எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மையினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி வாழ்ந்திருக்க பண்ணும். எல்லா கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவங்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.